டாக்டர் என கூறி 4 பேரை ஏமாற்றி திருமணம். 90s கிட்ஸ்களுக்கு டஃப் கொடுத்த கல்யாண ராணி. யார் இந்த கல்யாண ராணி? என்ன செய்தா? வாங்க பார்க்கலாம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திட்டை ஊராட்சி குளங்கரை தெருவைச் சேர்ந்தவர் ஜீவா மகன் சிவசந்திரன். தனியார் வங்கியில் வேலை பார்த்து வருகிறார் சிவசந்திரன். சிவசந்திரனின் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாததால் சிதம்பரம் ராஜாமுத்தையா மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அப்போது நிசாந்தி என்பவர் தான் டாக்டராக சிதம்பரம் ராஜாமுத்தையா மருத்துவக் கல்லூரியில் வேலை பார்த்து வருவதாக சிவசந்திரனிடம் அறிமுகம் செய்து கொண்டுள்ளார். இதையடுத்து இருவரும் பழகி வந்துள்ளனர். இந்த பழக்கம் நாளடைவில் காதலாகவும் அரும்பியுள்ளது. அரும்பிய காதல் பூவாக மலர்ந்து கல்யாணம் வரை சென்றுள்ளது. கடந்த 20ஆம் தேதி சீர்காழியில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் சிவசந்திரன் நிசாந்திக்கு முறைப்படி திருமணம் நடைபெற்றுள்ளது. டாக்டரை மணந்த மகிழ்ச்சியில் சிவசந்திரன் திளைத்திருக்கிறார். தனது திருமண புகைப்படங்களை சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டுள்ளார் சிவசந்திரன். வெறும் லைக்குக்காக அல்ல, தான் டாக்டரை திருமணம் செய்யும் அளவுக்கு உயர்ந்து விட்டதாக கருதி பதிவிட்டுள்ளார். அங்குதான் இவருக்கு பிரச்சனை பிள்ளையார் சொல்லி போட போகிறது என்பதை அறியாமலே இருந்துள்ளார். அதுவரை சிவசந்திரன் டாக்டர் நிசாந்தி திருமண புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பார்த்த சீர்காழி அருகே உள்ள புத்தூர் தங்கராசு மகன் நெப்போலியன் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளார். உடனடியாக சீர்காழி மகளிர் போலீசிலும் புகார் செய்துள்ளார். ஒருவரின் திருமணத்தை பார்த்து இன்னொருவர் பொறாமைப்படலாம். ஏன் அதிர்ச்சியடைய வேண்டும்? ஏன் போலீசில் புகார் செய்ய வேண்டும்? அங்கேதான் இருக்கிறது ட்விஸ்ட். நெப்போலியன் போலீசில் அளித்த புகாரில் கடந்த 2017ஆம் ஆண்டு மீரா என்ற பெயரில் இதே பெண்ணை நான் திருமணம் செய்தேன். அதுவும் காதலித்து திருமணம் செய்தோம். திருமணத்துக்கு பின் சென்னையில் வசித்து வந்தோம். 2021ஆம் ஆண்டு இந்த மீரா சொல்லாமல் கொள்ளாமல் தலைமறைவாகிவிட்டார். கையில் அகப்பட்ட நகை பணத்தை எல்லாம் வாரிக்கொண்டு போனவர்தான். அதன் பிறகு பல இடங்களில் தேடியும் இவர் கிடைக்கவில்லை. இப்போது டாக்டர் என்று கூறிக்கொண்டு இன்னொரு திருமணம் செய்துள்ளார். அது குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் அந்த மீரா என்னுடைய மனைவிதான் என்றும் நெப்போலியன் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே டாக்டர் நிசாந்தியும் சிவசந்திரனும் தேனிலவுக்காக வெளி மாநிலங்கள் செல்ல ஆயத்தமாகி கொண்டிருந்தனர். சீர்காழியிலிருந்து பெண் போலீசார் ஜீப்பில் திடீரென சிவசந்திரன் வீட்டு வாசல் முன்பு வந்து இறங்கினர். மனைவி டாக்டர் என்பதால் போலீசார் திருமணத்திற்கு வர முடியாமல் இப்போது கிஃப்ட் கொண்டு வந்திருப்பதாக நினைத்து மகிழ்ச்சியுடன் போலீசாரை வரவேற்றிருக்கிறார் சிவசந்திரன். ஆனால் போலீசாரோ கணவன் மனைவி இருவரையும் ஜீப்பில் ஏற்றி போலீஸ் நிலையம் கொண்டு வந்துள்ளனர். அங்கு டாக்டர் நிசாந்திக்கு விருந்தே வைத்துள்ளனர். போலீஸ் கொடுத்த விருந்தில்தான் சிவசந்திரனுக்கு மட்டுமல்ல அந்த ஊருக்கே உண்மை புலப்பட்டுள்ளது. டாக்டர் நிசாந்தி என்ற பெயரில் சிவசந்திரன் திருமணம் செய்த பெண்ணின் உண்மையான பெயர் லக்ஷ்மி. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே உள்ள கொடியம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் இவர். இவருக்கும் அருகில் உள்ள பழையாறு கிராமத்தைச் சேர்ந்த சிலம்பரசனுக்கும் கடந்த 2017ஆம் ஆண்டு பெற்றோர் ஏற்பாட்டில் திருமணம் நடந்துள்ளது. இவர்களுக்கு தர்சன் என்கிற மகனும் ரேணுகா என்கிற மகளும் பிறந்துள்ளனர். சில வருடங்களுக்கு முன் கணவர் சிலம்பரசன் இறந்து விட்டார். எனவே லக்ஷ்மி பெண் குழந்தையை இறந்து போன கணவரின் அண்ணன் ஜெயக்குமார் பராமரிப்பில் விட்டுவிட்டு ஆண் குழந்தையுடன் கொடியம்பாளையத்தில் உள்ள இவரது தாய் வீட்டுக்கு வந்துவிட்டார். இதைத் தொடர்ந்து இவரது வாழ்க்கை போராட்டமாகியுள்ளது. என்ன செய்வது என்று யோசித்த போதுதான் பலரையும் ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு கிடைத்ததை வாரிக்கொண்டு ஓடுவது என்ற திட்டத்தை வகுத்துள்ளார் லக்ஷ்மி. அதற்காக முதலில் தேர்வு செய்த பெயர்தான் மீரா. 2017ஆம் ஆண்டு புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த நெப்போலியனை திருமணம் செய்துவிட்டு 2021ஆம் ஆண்டு தலைமறைவாகிவிட்டார். இதையடுத்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கோல்டன் நகரைச் சேர்ந்த நடராஜன் மகன் ராஜாவிடம் தான் டாக்டர் என கூறி குடும்பம் நடத்திவிட்டு அங்கிருந்தும் வாரிக்கொண்டு ஓடிவிட்டார். இதேபோல் ஈரோடு மாவட்டத்திலும் ஒருவரை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு நகை பணத்துடன் தலைமறைவாகியுள்ளார் லக்ஷ்மி. இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் லக்ஷ்மி என்கிற மீரா என்கிற டாக்டர் நிசாந்தி 4 பேரை திருமணம் செய்தது தெரிய வந்துள்ளது. இன்னும் எத்தனை திருமணம் செய்தார், எத்தனை பேரை ஏமாற்றினார் என்பது போக போகத்தான் தெரிய வரும். நெப்போலியனின் புகாரை தொடர்ந்து
லக்ஷ்மியின் சுயரூபம் தெரிய வந்துள்ளது. இதனால் வங்கி ஊழியர் சிவசந்திரன் இந்த அளவோடு தப்பித்தோம் என நினைத்துக் கொண்டு போலீஸ் நிலையத்திலிருந்து வீடு திரும்பியுள்ளார். தேனிலவுக்கு செல்லலாம் என கனவு கண்டு கொண்டிருந்த சிவசுந்தரன் கனவும் கலைந்துள்ளது. போலி டாக்டர் நிசாந்தி இப்போது கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.